செருப்பு ஜோ வயர் லாங் ஏ துண்டாடுங்க போ பனி ஊத்துல அவர் காது ஏக்கலடா. ஆதி ஆதி இந்த 2 பேரும் சேர தூக்கிட்டு போயிட்டாங்களே. கூட்டம் போயிருச்சு. எக்கோவை கட் பண்ணுங்க அண்ணே. எக்கோ கட். சாமி நான் குளிச்சா தானடா வரும். நான் அப்பவே சொன்னேனே இந்த விழா கமிட்டி கிட்ட கேட்டா பூட்ட சொல்லி. கூட்டம் நக்கிருச்சு. காய்ச்ச மாத்திர விக்ஸ். தம்பி சிரிக்கக்கூடாது தம்பி, சீரியஸ் ஆகுது. சிரிக்கக்கூடாது, நகைச்சுவை கிடையாது, சீரியஸ் ஆகுது. அப்புறம் எங்கேயோயா தொண்டி மண்ணுக்குள்ள. ஆதி ஆதி தீதி. என்னத்தா சிரிக்கிய? சிரிக்க கூடாதா? தெரியல. ஆமா நீ புலம் தள்ளிடுவ. பெரிய ரோபசங்கர் மயன் நகைச்சுவை அப்படியே தெளிச்சிருவாரு. இங்கே இருந்தவங்கள காணாமே எந்த ஒருத்தர் வர்றான்டா. வாப்பு வாப்பு பூச்சு வாப்பு. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். அந்த அக்கா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, வீட்டுக்கு போ. ஏதா சாமி எல்லா சாமியும் பொதுவேன், அதனால வந்து சாமி கூப்பிட்டுருக்கேன், சிரிக்கக்கூடாதுதான். அதுக்கு சிரிப்பு பொறுக்கல. எங்க ஐயாக்க உள்ள காலம் கண்டங்கர் நத்திந்து உங்குரவு உங்குரவு ரவ்வு ரவ்வு. பழைய கிழவங்க வாழ்ந்த இந்த ஜீமையில அப்ப கிழவனுக்கு துணையா இருந்தது கிழவி. ஆமா கிழவிதான். நீ அதிசயமா சிரிச்சுக்கப்பா வெண்ணமேனே. கிழவிக்கு துணையாரு கிழவே. தம்பி எனக்கு தெரியும் நீ பொத்து அதிசயமா பேசுவா அண்ணே இல்லையாப்பா. அப்ப 2 பேத்துக்கும் துணை. நீ 2 பேரும் வீட்டுக்கு போங்களே, உன் காலில் விட விழுவேன். நான் கூடாங்க அவன் கூடாங்க. அந்த 3 பேர் என்னத்தா இடம் இல்லையா? தெரியலையா? இப்படி வந்து உட்காரீங்களா? இங்கிட்டு வாங்க. நான் ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆத்தா உண்மையிலே பயந்துட்டியா? சிரிக்கலாம், நான் சும்மா சொல்லுவேன். நல்லா சிரித்தா. என்னத்தா மழை வந்துச்சா? உட்காருங்க. கேட்டா போட்டாத முள்ள வட்டி வேணா. அட போனா போயிட்டு போகுது. அப்ப என்ன அம்புட்டு கூட்டம் போகும்போது பேசாம உட்காந்துருந்தேன். 3 பேர் போனதுக்கு பட்டுக்கிடுச்சு. இது 3 பேர் யாருடா? என்னடா மாவளக்கு எடுத்து தொப்புள் வந்தீங்க மாதிரி. கதை எழுதி கதை எழுதி எந்திரி ராசா. நான் செடிக்கு செடி நடுவே நம்ம வாழ்ந்த வாசல்ல நீக்கிற காரம் இல்லையோ. பொம்பளையாளுக்கு ஒரு கதை சொல்றேன். வெள்ளரிக்காய் கதை. தம்பி சூத்தரிச்சு போவேன். இருடா அண்ணன் இல்லையாடா.
நீ தாண்டா அப்பதான் அத்தாச்சி வர சொன்னது. பொம்பளையாளுக்கு ஒரு கதை சொல்றேன். ஏய் பேசாம இருங்கப்பா. எங்க ஆத்தாக்கெல்லாம் நாளைக்கு 100 நாள் வேலை. எங்கே போனாலும் சொல்லி சொல்லி அது வாட்டுக்கு சிரிச்சுக்கிறோங்க. எங்க ஊர் பக்கம் தான் 2 ஒம்பளைய கேதத்துக்கு போயிருக்காள். அந்த கோக்கர மண்டி அரடா அவனை இருடா சொல்ல விடுறா. ஏத்தா நான் சொல்றேன், நீங்க கேளுங்கத்தா. 2 ஒம்பளைய கேதத்துக்கு போயிருக்காள். தம்பி கூட பேசக்கூடாதா? என் சோக்கை கெடுத்து விட்டுருவான்டா. ப்ளீஸ் ப்ரோ, அண்ணே இல்லையாப்பா, கும்பிட்றேன்டா. நீ அரைச்சனைக்கு இருக்காச்சு போடா. ஏத்தா மறுபடியும் 2 ஒம்பளை தான். 2 ஒம்பளையும் கேதத்துக்கு போன சக்காலத்தி மலை எங்கள் ஊர் பக்கம் இங்கே இல்லைத்தான். போனதுக்கு கேதம் கேட்டு வர வேண்டியதானே. கேதத்துக்கு வயக்காட்டு வழியாக அப்படின்னு குறுக்க விழுந்து கடாப்படியில் நெல்லை கொண்டுக்கிட்டு போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த 2 ஒம்பளையும் அதை பார்த்துட்டாள். பார்த்துட்டு 2 பேரும் பேசியிருக்காள். ஏக்கா கேதத்தை கேட்டுவிட்டு வரும்போது இந்த காட்டை நம்ம அழிச்சிட்டு போயிடணும். பெரிய பெரிய வெள்ளரி பழமாக இருக்குது, நம்ம காட்டையே அழிச்சிடணும்னு 2 ஒம்பளையும் போயிட்டாள். போனால் அங்கே கேத வீட்டில் 50 ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காள். இந்த 2 ஒம்பளையும் ஊட உட்காந்து அழுக போனவளுக்கு ஒப்பு தெரியலை. ஒரு ஒம்பளை லேசாக வெள்ளரி பழம் ஞாபகத்தில் வச்சுருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா செத்தவன் ஆம்பளை, என்னை பார்த்தா ஐயா ஓம்பளத்துக்கு மேலே இருக்குமோ. இன்னொரு ஒம்பளை அடி ஒவ்வொன்று 2 கிலோ 3 கிலோ இருக்க முடி, ஒவ்வொன்று 2 கிலோ 3 கிலோ இருக்க முடி. இன்னொரு ஒம்பளை அடி போகும்போது நம்ம காட்டையே அழிச்சிட்டு போயிடுற முடி, நம்ம போகும்போது புனிட்டு போக முடி. இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுது 2 முட்டைக்கும் தெரியல. அவள் அடிச்சிருக்கா. அடி சக்காலத்தி மகளுக்கெல்லாம் பிடுங்கி தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 முட்டையை சமாளிச்சிருக்காளு. ஏக்கா உங்க வளம்னு தெரியாதுக்கா, நாங்க வர பக்கம் அரைப்படி மூக்கு செடியா. வளச்சுருட்டுமா எங்க கிளவே வளர்த்த மாடு வலது கொம்ப ஜாக்கியுமா, இடுப்ப முறுக்குமுடா நம்ம கிளவன் கொண்டு போன மாடு இடது கொம்ப ஜாக்கிமுடா. பசுமாடு எவன்டா? பசுமாடு எந்த காலத்தடா வாச்சிச்சாவே யாரா? என் குடியை கெடுத்துட்டாடோ. இது கோடாங்கி என்னடா? இல்லை அவன் முன்ன பேசிட்டு போறேன். மாந்தோப்பு கம்மாயா எப்போ எந்த மடடாய், என் மாந்தோப்பு கருப்பு நீ வர்ற சொந்த மட மடக்கி மடையா. என் தலைமசத்துல வச்சிடாதி அப்போ. இந்த பரதேசி பையமே எதுக்கு ஆடுறியா? ஆமா எலை என்ன நின்ற அதே ஏய் அவன் சாமியாடுற மாதிரி தெரியலையோ, பின்னாடியே நம்ம ஏலை அது என்னடா அது மாடு நின்றா கண்டு நிற்குது. இப்படி ஒரு சாமியை நான் எங்கனையும் பார்த்தது இல்லையாடா. அவனுக்கு ஒண்ணுக்கு நெருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி போறான் தம்பி. ஆமா செவத்தை பூசுறாரு கொத்தனாரு. இப்படி அவனாவது கேவலத்துக்கு கையில் கட்டுவானா? தம்பி
கோடாங்கியே குறிவாக்குறாங்களேடா. நான் தாண்டா இதெல்லாம் செய்யணும். சாமி உட்கார்றா புடுக்கு உடுக்கு உடுக்கு சாமி வச்சிருக்காருண்டே. ஏப்பா நம்ம வாசல்ல சூட எரியுதுப்பா. போ அது அமர மாட்டேங்குது. மூஞ்சில லாபம் தெரிஞ்சு சூடத்தை ஏழை 2 பேர்த்தையும் உண்மையிலே அரைஞ்சு வருவேன்டா. சரிங்க ஐயா ஐயா சாமி சொல்லி வை இந்த தூம்ப சாமிடா. தம்பி மதுரை ஸ்லாங் சொல்லக்கூடாதுன்னு அடமா பேசுனா நீ கொன்றுவே உன்னை. நடந்து வரும் போது என்னென்ன கிருத்தம் பண்றாங்க பாருங்க. எந்த ஊர்லப்பா சாமி மல்லாக்க விழுந்துச்சு? என்னப்பா அது சாமியா சப்பாத்தி கல்லாங்க? என்னங்க அது? நடந்து வருகின்ற வழி ஏப்பா ரொம்ப ஜலிப்பா என்ன சொல்ற? முள்ளு கடாச்சு அதை மிதிச்சு வந்த வழியில சொல்றேன். வரும்போது வந்த ரூட்ட சொல்றேன். ஆமா சாமி. அன்பாளையத்துல வண்டியில ஏறி மலையில டயர் பதிஞ்சிச்சுல. பூமெல்லாம் சொல்லக்கூடாது. உடுக்கு போனா போறால. தம்பி என்ன தம்பி மாமா பிள்ளை இருக்கீல? என்ன வரும்போது எங்க அப்பா சட்டியை போட்டு வந்துட்டு அழுத்து உள்ள நல்லா வாயில வந்துடும். அவங்க அப்பத்தான். ஐயா இது என்னங்க காண்டா வழக்கு மாதிரி? என் தம்பிதே. தம்பியா? அவ அம்மா என்ன வேணும்? அவங்க அம்மா எனக்கு மதினியா வேணும். எனக்கு பிறந்த வந்தேன். ஆனா என் தம்பி கிராஸ் போடுதேன். போ 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 ரொம்ப அறவாய் தம்பி. கம்பெனி செருப்பு யாராவது போட்டிருக்கீங்களா? ஒரு 2 சொடி எடுக்குமா? சட்டா சட்டான்னு அடிச்சு போடுவேன். ஆனந்து தம்பி கூடாங்கில் மழை பெய்யுதுடாய். காமெடி பண்றேன். மூத்தத்தை கூடி சாமி சொல்றது கேட்டா. இதுக்கு தான் ஆனந்த உன்னை என்ன சாமி புதிவாடா மூங்கிக்கம் மாதிரி இருந்துடும். அவரை பிடிச்சாலும் உண்ட நீர் வர்றது எப்படின்னு லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆனந்த அரைஞ்சு விடுவேன். ஐயா சரிங்க. ஏங்க அந்த கெண்டையை தூக்கி வெளியே கரையில ஓடுங்க. நல்லா கம்மா கட்ட மாதிரி இருந்துட்டு முண்டை எதுக்கு எடுத்தாலும் என்னங்க சென்ன மாதிரி உருளுறாரு பாரு. லேசா இது இருக்குங்க. சூட்டை கிளப்பி விட்டுருச்சு. அதே பவுத்து கடுப்பு உங்க விட்டு இப்ப கிளப்பி விட்டு அறைவேன். மழை வேஞ்சா தண்ணியா தெரியும்டா. ஆமா சாமி. அந்த நேரம் தரையில செகதியா கிளப்போம். சரி நல்ல நல்ல கூட இங்க இருந்து இவ்வளவு நாளா தெரியாம வரப்பு வட்ட தேவ மம்பட்டி. ஆமாடா கைமுட்டி. நாங்கதான் அந்த கமுட்டி மரப்பு வெட்டுறதுக்கு. என்னென்ன கிருத்திரம் பண்ற? நாத்த புடுங்கன்னா நாரு வேற இருக்குப்பா. நாத்துல வேறதே இருக்கு. என்ன வாட்டு மிஸ்டர் சட்டி கலப்ப? ஏண்டா இவன் குறி சொல்ற மணி தெரியல. வா போ வீட்டுக்கு. பெரிய கொடாங்கிடா. பெரிய கொடாங்கிங்க. உன்னால எந்திரிச்சா 1/2 மணி நேரம் ஆகுது உட்கார. நீ ஏன் போட்டு சித்திரை வடுத்துற? ஒரு ஆத்தி இழுத்து போற கோந்த வண்டி மாதிரி ஏன் போட்டு யாப்பு
இறைச்சியை பூரா துப்புறான். ஏங்க இது என்ன சாமிங்க அது? பரவா காமெடி சாமி என்ன புசு புசுன்னு நான் கூட இது இருதலை முனின்னு வச்சு கோடாளிக்கிட்ட குத்த தெரிஞ்சது. அப்போ ஏங்க இது வேற புசு புசுன்னு என்னங்க அது என்ன சாமி? குசு போட முடியாம துடிக்குது. அப்படி நீ எந்திரிக்காத அப்படி உட்கார்றதுக்குள்ள 1 மணி ஆகுது. வாசல்ல தண்ணி தொலைச்சா அப்பா தம்பி தம்பி இருங்க இத்தனை டே யாரை பார்த்து சொன்னீங்க? சாமி நம்ம இதெல்லாம் பூரா சரியா சொல்லி வராருடான்னு வாசத்தொழிக்கும் போது நம்ம வாசம் ஈரமா கிடக்குடா. பருப்பு பொத்திக்கிட்டு ரொம்ப ஜலிச்சுக்கிறீங்களே. ஆங்காங்கில் வேலை இருக்கு போறீங்களா? என்ன வேலை? கம்பைரேரா. நீங்க எந்த நாட்டு கோடாங்கி? தமிழ்நாடு. இவனை பத்தி சொல்றேன். நடந்தாம் மொழி கடுக்கும் வெதரு வலிக்கும் சொல்றேன். என்கிட்ட சொல்லியா இல்ல வலிக்குதான். ஆனந்தம் நீ பேசாம பாரு தம்பி. நீ உங்களுக்கு சொல்லி வரேன். வெளியே இருக்கும் போது சீமக்கருவை தூர பிடிச்சாத்தான் உட்கார முடியும். என்னடா ஆமா ஐயா அவனுக்கு அந்த மூங்கிக்கம் படுத்து வந்து ஒரு ஓடு ஓடுங்கய்யா. தம்பி வெளியே போயிட்டானா? இது எதுக்கு இது? ஏங்க இவருக்கு இது பத்தாது கண்டனர். இல்ல இல்ல இந்த தண்ணி குண்டிக்கு ஒரு கூட தண்ணி போகுது. அப்ப இன்னும் ராத்திரி இப்ப நம்ம ஊருக்கு வந்து 10 மணில இருந்து கண்டாலுமே 1.5 டம்மா காலி பண்ணிருக்கேன். குண்டி எழுவ மட்டும். நீ ஏன் அசந்திய? நான் இவனுக்கு நீர்மலையா இறைச்சு எம்புட்டு தண்ணிடா கொஞ்சமா கேள்றான்டா கேக்குறானா? குடத்துல தண்ணி. ஆமாடா. அப்ப உங்க ட்ரம்மை வச்சு இந்த குடத்தை தூக்கிட்டு போங்க. என்னப்பு போடாங்கயா உண்மையா குறி சொல்ல இங்க வரல. நகைச்சுவையை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலை அப்படி போடேன் சீமாமே. தங்க நல்ல ஆத்தான் நடந்து இந்த சின்ன புள்ள அத தண்ணிக்கு போனா ஏ மச்சான் கோடாங்கி நம்ம ஆசை மச்சான் அட கோடாங்கி வெள்ளி கோடம் படுத்து ஏ மச்சான் கோடாங்கி இந்த விடல புள்ள தண்டிக்கு போனா ஆசை மச்சான் கோடாங்கி ஏ மச்சான் கோடாங்கி ஏ மச்சான் ஏடாங்கி. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? இந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் ஒப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். சமுக்கு சக்கு சக்கு சா சமுக்கு சக்கு சா சமுக்கு சக்கு சக்கு சா சம் சா உஜுலா 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 முக்குன போறோம். அஞ்சதில மங்கள அன்னைக்கு அதடி சிங்கில விதவிதமா ஜல கட்டி மொளமொளமா போட்டதும் பார் குதிரை இது போற ஏடா மதுரை உலஞ்சுக்குள்ள இதில் இருந்தா நின்று வாரு எதிர. தம்பி இதே ஜாக்குன்னு நீங்க புலங்கிட்டு தெரியல என்ன தம்பி? ஆமாவோட பியூட்டிஃபுல் கேர்ள் மண்டிந்தலாங் என்ன இன்னும் இந்த சுக்கு காப்பியை வைக்கலையா? நாங்க போனாலும் சுத்திட்டே தெரிய ஓலையாப்போ. அன்னைக்கு மகமாய் நடத்துக்கு வந்தவரா இன்னும் போல ஊருக்கு. அன்னைக்கு போட்டதுல மிச்சம் கிடக்காது. ஏய் அதை மண்டி போட சொல்லு தம்பி. ஏன் செப்ப ஏற்கனவே ஒடிஞ்சது கொண்டே ஒடியவனே. மண்டி ஓடு மண்டி ஓடு. ஆமா சாமியா மைக்ல வாய வை. நிக்க வளர்ந்தவள நிலச்சட போட்டவள மல்லியாரும் கொடுத்து மனமுடனே பறிச்சதா
வேணும் மொடி தில்லாட்டாங்க டாங்க திருப்பி போட்டு வாங்கு ஆனா தில்லாட்டாங்க டாங்க இவ்வளவு திரும்ப போட்டு வாங்கு சாலையில 2 மரம் சரக்காரு வச்ச மரம் ஓடையில ஒத்த மரம் உன்னத்தான் காக்குதடி உள்ள ஏ உள்ள நின்றா என்ன குத்தம்மா நம்ம 2 பேரும் போவ மடி ரத்தம்மா அடிய உள்ள நின்றா என்ன குத்தம்மா நம்ம 2 பேரும் போவ மடி ரத்தம்மா சோப்பு நல்லா போட்டு குளிச்சு சோப்பு நல்லா போட்டு குளிச்சு தலையில தான் பூவை வச்சு தேவகோட்டை சந்தையில கத்திரிக்காய் வாங்கையில சுத்த கத்திரிக்காய் 2 ஓடுதடி குண்டு சுத்த கத்திரிக்காய் 2 ஏப்பா நான் உங்களை பாடுறது உங்களுக்கு குஜாலியா இருக்கா அது எப்படி போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சந்திரமதி மாதிரி தலையை வச்சு போட்டுறேன் தம்பி கட்டலா தூண்டி முள்ளு அத அந்த ஆண்டிய தம்பி 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 நீங்க ஊமப்பள்ளி கூட வாசியாரா அதுதான் வருஷம் ஃபுல்லா அதுக்கு தெரியும்ல நீ யாருன்னு எனக்கு தெரியலையாத்தா நல்லா முடிய வலிக்குட்டு பார்த்தேன். நான் மண்டமா சரி நிக்கிறேன் நீயே நீ இந்த கசரை நிக்கிறேன். இந்த கசரை நிக்க நானே. நீ யாருன்னு எனக்கு தெரியலையா ராசாத்தி நான் தான் கோத்தா. கோதா கோதாவரியில இருந்து வந்திருக்காங்க ஆமா அட நான் தான்டா உங்க அம்மா. அவளை ஒரு அறாடா பப்புளு கட்டி பிடிச்சி அமுக்குடா அதுக்கு ஒரு 200 ரூபாய் சம்பளத்தை சேர்த்து பிடிப்பீங்க. இது எதுக்கு? நான் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு போயிடுறேன். அந்த எதுக்கு வருவோம்ல செய்வோம்ல இதுக்கு தானே போன மேடையில் புழக்க போட்டேன் மறுபடியும் அந்த கிராக்கான வல்ல அல்ல போதும் மயிர்மேனே அல்ல தேன்றாட்டு முட்டை மாதிரி இருந்துக்கிட்டு செங்கோளவி செங்கோளவி அரமட செங்குருவி அம்மனுக்கு சேலை கட்டி மாலையிட்ட செங்குருவி ஒத்துமைய போவமா ஒத்திகைய பாப்பமா ஏலே எதுக்கு எடுத்தாலும் என்னப்பா சைனா பொம்பளை காத்தடிக்கிற மாதிரி ஆடுறேன் அந்த ஐயா ஆசிரா என்னது ஆமா நீங்களும் பலதர படத்துக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்தீங்க அப்படியே பிறகுதாவே உங்கள்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவார் ஏன் முண்டை பொழுதன்னைக்கு ஆடுறது ஒரே ஆட்டம் பணம் கலங்க கொடுக்குற ஆட்டம் உன்னைய வச்சுக்கிட்டு நான் ஆமா இவரும் சொல்லிச்சு எடுத்துறாரு அவனை ஒன்னே இருந்தானே அவனை இவன் ஆந்திரா சாட் அடிக்குதுடா என்னங்கண்ணா அது செய்ய மாட்டேன் ப்ரோ தாளாட்ட நான் பொருந்தேன் அலையாலேலோ அலையாட்ட நீ பொருந்த அரோ அத்த வந்த மொத்த துண்டு பாடி பாடி என் முண்டாடி வீர் பட்டாடி நீ மக்காடி சீர் மக்காடி நீ முக்காடி என்னைய செக்குரி நினைச்சிக்கலாப்பா ஏப்பா அந்த வெள்ளத்தவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ ஓனையா மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா இங்க வாமா உன் விசிட்டிங் கார்டு இருக்காம்மா எந்த ஊர் பொம்பளை நீ நான் இந்த ஊர் தான் பக்கத்து ஊர். பக்கத்து ஊரா வெள்ளங்கா சக்காலத்தி மாலா இருப்பா அவளே விளங்காத முட்டையா இருப்பான். அல்ல கெதிச்ச வேலை இருந்தா போட்டு அடிப்பேன் என்னை வேணாம்ட்டுவேன் ஏத்தா உன்னை யாரு முடிச்சா போடு முடிச்சா ரெண்டாச்சி வாழ்க்கை நல்லாச்சு யாரு முடிச்சா ஒரு இலக்கம் ரெண்டாச்சி உனக்கு நல்லாச்சு நீ வந்தது யாருன்னே தெரியல தனக்கு நான் தான் இருளாய் வந்திருக்கேன். இருளாயி எதுக்கு வந்த இருளாயி எதுக்கு வந்த எதுக்காக இவ்வளவு பிடிச்ச இருளாயி இருளாயி இவங்க 4 பேரும் தான் சேர்ந்து கொண்டாங்க. அதனால தான் பிடிச்சேன். எதுக்காக கொண்டாங்க அதே அந்த சங்குக்காக தான். அதான் சொன்னேன். பப்புளுக்கு ஒரு கை தட்டலாம் ஆனந்தத்தை கொண்டானே இதுக்கு நீ ஊட்டி ஊட்டி வளர்த்தியே இப்போ புடுங்கு பெல்ட் கடை மறுவில் பயம் இவன் கம்புக்குள்ளே பட
ஒன்னே அஷ்டம் எனக்கு அடிச்சு விடு. என் தலையில விழுந்துருச்சு இடி. எல்லா காரணம் நீதான்டா. எல்லா Very, very danger man. It's a short situation. Oh my God! 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 போன கொட்டை நம்பிச்சிரா. ஏய் விட்டவன தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து அவனை ஏய் விட்டேன். தம்பி நாட்டு அம்மி கொலவி சொல்லி வை வருது. உனக்கு என்ன வேணும் ஏத்தா ஏது வேணும் எனக்கு உரைக்க என்ன மணி தங்க பெயர் என்ன வேணுமத்தோ அபோ என்ன வேணும் எனக்கு குஞ்சு வேணும். எனக்கு யார் குஞ்சு வேணும்? தம்பி தம்பி அப்பளம் குஞ்சு அதெல்லாம் குஞ்சு குஞ்சு கிடையாது அது வந்து ஊக்கு அக்கா, கேக்கா. மதியம். பதியம்னா என்ன கார்ல தானே வருவீங்க ப்ரோ பின்னாடி சீட்ல உட்காந்துருப்பீங்களே ஓ இப்படி படந்து ஏய் வேணாம் பாப்பாடுறாங்க சித்தப்பா கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் ஆட நீ எதுக்காக மற்ற நேரம் ஆட மாட்டேன் இப்போ போட்டு அரைக்கிற அல்ல தவிடு அரைக்கிற மிஷின் மாதிரி கொஞ்சம் வாங்கி தரேன் வேற என்னடா வேணும் உன்னை எப்படா நீ மாண்ட டைலாக் தெரியலையாத்தா எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களா? ஆனந்த் தங்கச்சி தானா அதே காது தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். தூக்கு போடும்போது எங்கன தொங்குனேன் அதான் மேலதான். நீங்க முதல்ல கவர போட்ட இடம் வேறடா. தொங்குன இடம் வேற இடம். வா வா. ஓடா முட்டை எதிர் சட்டை. அது சொல்லிவிட்டு உங்க நகைச்சுவைக்கு நான் அடிமை 2 பேரும் கொஞ்ச நாள்ல என்னைய மறக்க வச்சிருக்கேன் தூக் பிராட் என்ன சொல்றது தெரியுதா? டாக் போட். தூக்கு போட்டு தூக்கு போட்டு தொங்குனது நீதானா நீங்க ஆடி முடிங்க சார் அப்புறம் பாருங்க நீங்க பாடுங்க. என்ன ஆடு எல்லாம் கம்பு கூட்டு ரோமா எடுக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க எதுக்கு அந்த சொட்டே ஒடிச்சு போய் மயிருமானே நல்லா நெளிப்பாங்க வாகனமும் காதும் கேட்டு தொலைமா மசுரை வெட்டி தொலைக்குதா என்னமோ பெரிய யோகி பாபு மாதிரி முடிய வளர்த்துக்கிறது காதை அறக்காது ஆசையா மாடி எங்க பகலங்க கவத்த முக்க தொட்ட பாடாத திறந்து இனி ஜகர கிளியே இங்க உட்கார்ந்தானே உட்காருங்கடா தம்பி ஏற்கனவே பெசகன காலு நீ அடிக்கடி என்ன தம்பி டோல் கட்டு மாதிரி வரீங்க தம்பி இந்த குட்டை பண்ரோட்டியை சொல்லி இப்ப அரைஞ்சுறேன் திஸ் கற்பூரம் பொறுத்துற தட்டு எடுத்துக்கிட்டு மூக்குல வெட்டியே வருவேன் கொஞ்சம் சாமி எங்க சாமி துரியான சாமி 2 மணிக்கு மேல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட்ட காலிலே படம் கெட்ட கொடியே கிடையாது அடியலாதா அள்ளி அள்ளி கொடுத்துறாங்க அதா அதா இப்படி நினைக்க நான் நினைச்சு கூட பார்க்கலையே தாதா. போத்தா எவனா சிமுண்ட கலந்தாயிடா. தன்னாட பிள்ளையம்மா சதையாடுது அன்பாளையத்துக்கு வந்து காலு கடுக்குது முதுகு கடுக்குதுன்னு சொல்லு உன்னை பீதிங்க பல்லுலாம் ஆக்குறீங்க இங்க மங்குமானு தவிர வண்டியில வந்து இடுப்பு கடுக்குது வாத்தியாரே வயிற்று வலிக்குது வாத்தியாரேன்ற அப்படின்னா கையால அமுக்குவீங்க. வாங்க அதையும் செய்கிறேன் அது செய்கிறேன் பெரிய மாவட்ட கவுன்சிலர் மையன் கையால் அமுக்குவார் பேய் நெளிப்பாய்ங்கிறா
ஓந்தடையா நான் அந்த மேட்டுன்னு மாதிரி இருந்துச்சு அந்த பேண்ட் அது. அண்ணே அண்ணே இங்க ஓகே சுருக்கா செகட்டு கண்டாளி மலை உட்காந்து நெய்பாய் ஏங்க அதுக்கு அது கோதுமத்தோட கொஞ்சம் வை. மதம் கொண்ட யானை எப்ப வந்தது யாரு? கண்ணு தெரியாது மைக்ல முட்டை போகுது. என்னப்பா எத்தனை டே யாருன்னு தெரியலடா. தெரியலப்பா. இத பாருடா. இன்னைக்கு பார்க்க முடியாதுங்க விடிஞ்சிருச்சு. நல்லா பாருடா. யாருப்பா உன் கண்டு தெரியலையா? அப்போ நீதான்டா நோத்தா கூட்டு வந்த. இரு நீங்க இங்க போங்க. அது அப்படியே ஐயா லேசா கடப்பாளைய போட்டு இந்த கட்டையை இங்க கொண்டு வாங்க. அது வந்துச்சு விடுங்க விடுங்க விடுங்க. வந்தது யாருப்பா? ஏலே வசனம் சொல்லி கொடுத்தாலே பேச மாட்டேன். ஒக்கா புருஷன்டா. திடீர்னு தத்தனி டைலாக்லாம் கேட்க கூடாங்க. இன்னும் ஜெல்சா கேளுங்க. ஏத்தா வர்ற வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். காரில் போதியா அதனால எக்கோ வைங்க அண்ணே சார் போடு. காட்டு வழி போற பொண்ணே கவலம் போடாத காட்டு முள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத பிறந்தன் வயல் சிறுமலை கோட்டை பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா பிறந்தன் வயல் சிறுமலை கோட்டை பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலம் போடாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத பிறந்தன் வயல் சிறுமலை கோட்டை பேரு சொன்ன உருவலங்கும் பாரு. ஆமா பிறந்தமலை பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. தமிழனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீர தமிழனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தமிழனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நாட்டுல வீர தமிழனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா தமிழனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.